நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் ஒத்த உருவத்துடன் கூடிய இரட்டை வேடங்களில் நடித்த உத்தமபுத்திரன் என்ற திரைப்படம் வெளிவந்து 60 ஆண்டுகள் ஆகிவிட்டன. இருந்தாலும் அந்த திரைப்படத்தை திரும்ப திரும்ப பார்ப்பது இன்னமும் அழுக்காத ஒரு கலை அனுபவத்தை தருகிறது என்ற ஒரு சுவாரஸ்யமான தகவலை பத்தி தான் இந்த பதிவுல நாம பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள் போகலாம். அதாவது செய்தியை கொண்டு செல்லும் வீரனை மறைந்திருந்து அம்பெய்தி கொள்ளும் முதல் காட்சியிலேயே தொட்டிக் கொள்கின்ற பரபரப்பு படம் முடியும் வரை தோய்வின்றி தொடர்கிறது. 2.25 மணி நேர திரைப்படத்தில் முதல் 20 நிமிடத்திலேயே படத்தின் மொத்த முன்கதை சுருக்கத்தையும் சொல்லி முடித்து அரை மணி நேரத்தில் படத்தின் உச்சக்கட்ட சிக்கலுக்குள் அழைத்து சென்று விடுகிறது. முதல் காட்சியிலேயே திரைப்படம் தொடங்கிவிட வேண்டும் என்ற திரைக்கதையின் வெற்றி சூத்திரம் சரியாக பொருந்தி வந்த மிகச்சில தமிழ் திரைப்படங்களில் இதுவும் ஒன்று. இந்த படத்தில் இடம்பெறும் முதல் பாடல் ஒரு தாலாட்டு பாடல். தாய்மாமனின் தவறான வழிநடத்தலில் வளரும் விக்கிரமனையும் அரண்மனை பணியாளரின் பொறுப்பில் தலைமறைவாக வளரும் பார்த்திபனையும் அந்த ஒரே பாடலில் அடுத்தடுத்து காட்சிப்படுத்தி இருக்கும் விதமும் இன்னமும் ஆச்சரியப்படுத்துகிறது. அரண்மனை இளவரசன் பொம்மை குதிரையில் ஆடிக்கொண்டிருக்கும் போது கானகத்தில் வளரும் அவனுடைய சகோதரன் உண்மையான குதிரையிலே பவனித்துக் கொண்டிருக்கும் காட்சியே 2 பேரையும் ஒப்பிட்டு காட்டும் ஒரு சிறந்த குறியீடுகள். செங்கோல் அவனுக்கு, சர்வாதிகாரம் எனக்கு என்று ஸ்ரீதர் எழுதிய நறுக்கு தெரித்தார் போன்ற வசனம் படத்தின் முழு கதையும் ஒரே வாக்கியத்தில் சொல்லி முடிக்கிறது. முடிசூட்டும் விழா மண்டபத்துக்கு சிவாஜி கணேசன் நடந்து வரும் காட்சியும் தாய்மாமன் நாகநாதனை நிர்வாக பொறுப்பில் அமர்த்திவிட்டு அவையனரிடம் சம்மதம்தானே என கேட்டு இல்லையா என ஒரே வார்த்தையில் அதை உறுதிப்படுத்திக் கொள்ளும் விதமும் இன்னும் ரசிக்க வைக்கின்றன. முல்லை மலர் மேலே மொய்க்கம் வண்டு போலே என்று கனிந்துருகும் காதலும், யாரடி நீ மோகினி என்று நடனமிட வைக்கும் கொண்டாட்டமும், காத்திருப்பான் கமலக்கண்ணன் என்று காதலின் ஏக்கமும் பாடல்களை இன்னும் முணுமுணுக்க வைக்கின்றன. பாடலுக்கான முக்கியத்துவம் படம் முழுக்க தோய்வே இல்லாமல் விறுவிறுப்பாக நகர்வது, கவனம் ஈர்க்கும் ஒலிப்பதிவு என்று ஸ்ரீதர் பின்னாட்களில் இயக்கிய படங்களில் இந்த கூறுகளை பார்க்க முடிகிறது. சிவாஜி, பத்மனி, MN நம்பியார் என்று திறமையான கலைஞர்களின் நடிப்பும் G ராமநாதனின் இசையும் வின்சென்ட் ஒலிப்பதிவும் இந்த படத்துக்கு மேலும் செழுமையை சேர்க்கின்றன. எனினும் இந்த படத்தின் மையம் உருவத்தில் ஒத்திருக்கும் இரட்டை சகோதரர்களின் கதை என்பதுதான். இதே பெயரில் 1940ஆம் ஆண்டில் PU சின்னப்பா இரட்டை வேடத்தில் நடிக்க படமாகி இருக்கிறது. PU சின்னப்பா நடித்த அந்த முதலாவது உத்தமபுத்திரன் தான் தமிழின் முதல் இரட்டை வேட படம். 1929ஆம் ஆண்டு ஆலன் வான் இயக்கத்தில் வெளிவந்த தி அயன் மாஸ்க் படத்தின் தழுவல்தான் அந்த படம். அந்த படத்துக்கான ஆதார கதை பிரெஞ்சு எழுத்தாளர் அலெக்சாண்டர் தியூமா 1850ஆம் ஆண்டில் எழுதிய தி மேன் இன் தி அயன் மாஸ்க் என்ற நாவல். PU சின்னப்பா நடித்த உத்தமபுத்திரனுக்கும் சிவாஜி நடித்த உத்தமபுத்திரனுக்கும் நடுவில் இன்னொரு உருவ ஒற்றுமை கொண்ட சகோதரர்களை கதாநாயகர்களாக கொண்ட இன்னொரு தமிழ் திரைப்படமும் வெளிவந்தது. அந்த படம் 1949ஆம் ஆண்டு வெளிவந்த அபூர்வ சகோதரர்கள். சிவாஜி நடித்த உத்தமபுத்திரன் என்ற திரைப்படத்தில் சிவாஜிக்கு தந்தையாக நடித்தாரே MK ராதா, அவர்தான் அபூர்வ சகோதரர்களாக நடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற வேறொரு சுவாரஸ்யமான தகவலுடன் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஐம் சி இளங்கோ. நன்றி, வணக்கம்.